சகோதரனே சகோதரியே கவனிக்கிறீங்களா? இந்த பூமியின் மீது இருக்கின்ற அந்த காலம் நித்திய வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் மிகவும் குறைவுங்க. இந்த பூமியில உனக்கு அதிக பலம் இருந்துச்சுன்னா அதிகபட்சமா 80 ஆண்டுகள், அதிலும் பாதி ஆண்டுகள் பிறந்து வளர்ந்து படிக்க, அதைத் தொடர்ந்து ஒரு 30-35 ஆண்டுகள் உத்தியோகத்தில் இருக்கிறது. மீதம் இருக்கிற 25 ஆண்டுகள் உயிரை கையில பிடிச்சிட்டு எப்ப போவோமோன்னு காத்துக்கிட்டே இருக்கிறது. யாருக்கும் சொல்லாம திடீர்னு போயிருவோம். முடிஞ்சிருச்சு உங்க வாழ்க்கை. ஒரு நாள் பிறந்தோம், இடையில வளர்ந்தோம், சடனா போயிருவோம். இதான் வாழ்க்கை. நான் ஹைதராபாத் வந்தபோது கேளுங்க, எனக்கு 21 வயசுதான் இருக்கும். ஏதோ நேத்து வந்த மாதிரி தோணுது. ஆனால் 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கல்வாரி டெம்பிள நேத்துதான் கட்டி எழுப்பின மாதிரி இருக்கு. ஆனால் நல்லா பார்த்தா 21 ஆண்டுகள் கடந்து விட்டது. உங்கள எத்தனை பேருக்கு தோணுது கல்வாரி டெம்பிள் இப்போதானே ஸ்டார்ட் பண்ணாங்க? அனுஷா கிரானைட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம், நைனா கார்டன்ஸுக்கு போனோம், மெட்ரோ கார்டன்ஸ்க்கு போனோம், அங்கிருந்து இங்க வந்திருக்கிறோம். ஆலயத்தை கட்டணும். எப்போங்க இது? இப்போதானங்க கட்டணும். உங்கள எத்தனை பேருக்கு தோணுது நம்முடைய கல்வாரி டெம்பிள ஸ்டார்ட் பண்ணி அநேக ஆண்டுகள் ஆகலங்க என்று சொல்பவர்கள் கை உயர்த்த முடியுமா? எஸ், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 21 வருஷம்னா பயமா இருக்கு எனக்கு. என்னது, கல்வாரி டெம்பிள ஸ்டார்ட் பண்ணி 21 ஆண்டுகளாகிவிட்டதா? காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. அன்பு சகோதரனே சகோதரியே, ஒன்னு மாத்திரம் உண்மை, நித்திய வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் பூமியின் மீது நீயும் நானும் வாழ்கின்ற காலம் ரொம்ப குறைவு. ரொம்ப 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 கம்மிதான். கூட்டுல கோழி குஞ்சுகள் நிறைய இருக்கு. ரூபமே இல்லாத ஒரு கோழி ஸ்லோவா ரூபத்தை பெற்றுக்கொள்ளும், ஒரு வடிவத்துக்கு வந்துவிடும். அப்படி கூட்டுல இருக்கிற கோழி குஞ்சுகள் என்ன நினைக்கும் தெரியுமா? இதுதான் என் உலகம், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் பிரபஞ்சம், இதான் என் ஃபியூச்சர். எத்தனை காலத்துக்கு அப்படின்னா 21 நாள் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கோழி குஞ்சு நினைக்குங்க. இதுதான் என் உலகம் அப்படின்னு நினைக்கும். ஆனா எப்போ அந்த முட்டை ஓடு உடைக்கப்பட்டு வெளியே வருதோ அப்போ மகா பெரிய உலகத்தை பார்க்கிறது. அந்த கோழி குஞ்சு வளர்ந்து ஆளாகி பெருசாகி யார் கண்ணுலயும் மாட்டாத வரைக்கும் அது உயிரோட தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது? அது என்ன நினைச்சுச்சு? இந்த முட்டை தான் என் உலகம். நீயும் நானும் என்ன நினைக்கிறோம்? இதோ இந்த பூமி தான் என் உலகம். நம்முடைய கண்களுக்கு தென்படுகின்ற இந்த உலகம்தான் நம்முடைய வீடு இல்லங்க. கூட்டுல இருக்கிற கோழி குஞ்சு நினைக்குது, திஸ் இஸ் மை வேர்ல்ட், இதுதான் என் பிரபஞ்சம், இது என் வாழ்க்கை. ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த முட்டை ஓட்டுல இருந்து வெளியே வரும்போது மகா பெரிய உலகத்தை பார்க்கிறது. 21 நாள் தான் வாழ்க்கைன்னு நினைக்குது, ஆனா ரொம்ப நாள் உயிரோட இருக்கும் அது. சகோதரனே சகோதரியை கேளுங்க, இந்த பூமியின் மீது உன் வாழ்க்கை என் வாழ்க்கை. கோழி கூட்டுல அந்த கோழி முட்டைக்குள்ளாக இருக்கிற கோழின் ஆயுள் அவ்வளவுதான். ஒரு நாள் நம்முடைய ஆத்துமா இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியே ஒரு முறை அப்படியே எழும்பும் போது மகா பிரபஞ்சத்தை அது பார்க்கும். தேவன் சிருஷ்டித்திருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக, கிறிஸ்துவின் இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களுக்காக தேவன் சிருஷ்டித்திருக்கின்ற அந்த மகா பெரிய பிரபஞ்சம் கண்களுக்கு தென்படாது, செவிகளுக்கு சத்தம் கேட்காது. மகா பெரிய பிரபஞ்சம் உனக்காக எனக்காக தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அங்கே அழுகை இல்லை, அங்கே மரணமில்லை. யுகயுகமாய் 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 நாம் தேவனோட கூட இருப்போம். அந்த நித்திய வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் இந்த பூமியின் மீது நீயும் நானும் கொண்டிருக்கிற ஆயுட்காலம் மிகவும் மிகவும் கம்மிதான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்முடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா, உங்க தலை மேல இருக்கிற முடிய எண்ணிருக்கீங்களா? இருக்கிற 4-5 முடிய கூட எண்ணல. வேற இதை யாருங்க போய் எண்ணுவாங்க? உங்க தலை மேல இருக்கிற முடிய எண்ணிருக்கீங்களா? மொத்த முடியில ஒரு முடி உங்கள் வாழ்க்கை ஆயுட்காலம் என்றால், அப்ப மீதம் எவ்வளவு இருக்கோ, எவ்வளவு முடி இருக்கோ அத்தனை காலம் நம்ம அப்படியே தான் இருப்போம். புரியுதா உங்களுக்கு? சகோதரனே சகோதரியே, இந்த பூமியில நம்ம இருக்கிற காலம் கவனிங்க ரொம்ப ரொம்ப குறைவுதான். அதுவும் பார்த்தா கடின பிரயாசத்துடனே ஆனது. காலையில கண் முழிச்சதுல இருந்து சாயங்காலம் தூங்க போற வரைக்கும் எதையோ சாதிக்கணும் 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 சாதிக்கணும்.
அத சாதிக்கிற முயற்சியில சாதாரணமா உங்களுக்கு இருக்கின்ற பலமான ஒரு ஃபோர்ஸ் அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரோ காரு வாங்குனாங்க, நானும் காரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி காருக்காக போராடிக்கிட்டே இருப்பீங்க. யாரோ புதுசா செல்போன் வாங்கிட்டாங்க, அவங்கள பார்த்து அதே போனை வாங்கியாகணும், நானும் கூட அதே செல்போனை வாங்கணும்னு போராடிக்கிட்டே இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் பிளாட் வாங்கிட்டாரு, அவரு பிளாட் வாங்கிட்டாரு, நானும் பிளாட் வாங்கியே ஆகணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்கிறீங்க. யாரோ வீட கட்டிட்டாங்க, சொந்தக்காரங்களா இருக்கலாம், கொல்லிகாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு வீடு இருக்கு, உனக்கு இல்ல, எதுக்கு எனக்கு வீடு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நீயும் கூட போட்டி போடுற சாதாரணமா மனிதன் இந்நாளிலே கேளுங்க, அவன் எதுக்கு கஷ்டப்படுறான்னு கேட்டீங்கன்னா, சுத்தி இருக்கிற சமுதாயத்தை பார்க்கும்போது, அவர்கள் வாழ்க்கை முறையை பார்க்கும்போது, அவங்களுக்கு இது இருக்கு, இவங்களுக்கு இது இருக்கு, அவங்களுக்கு அது இருக்கு, இது இருக்கு, எனக்கு இல்ல அப்படிங்கிற எண்ணத்தோடே மனிதன் விபரீதமா கஷ்டப்படுறதுக்கு முயற்சி செய்கிறான். ஆனால் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்று, பரலோகம் நிரந்தரம் என்று நீ வரும்போது ஒன்னத்தையும் எடுத்துட்டு வரலன்னு சொல்லி, இந்த பூமியில எதுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறியோ, எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறியோ, எதுக்காக நீ பிரயாசப்படுகிறாயோ, எதுக்காக நீ போராடிக்கிட்டு இருக்கிறியோ, எதுக்காக நீ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, பாவம் செய்து கைக்குடி வர செய்கிறாயோ, அதை அனுபவிக்கிற காலம் இல்ல. அனுபவிக்காமலேயே அதுல ஒன்னத்தையும் எடுத்துட்டு போக முடியாதபடி திடீர்னு இறந்து போயிருவ. என்ன பிரயோஜனம் சொல்லு? எனவே சபையே தேவன் சொல்கிறார், கொஞ்சம் போதும். எது போதும்? கொஞ்சம் போதும். நீதியா சம்பாதிச்சு வாங்கு, கொஞ்சம் போதும். அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாத, அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கேளு. உங்களுக்கு தாகமா இருக்குன்னு வச்சுக்கலாம், கண்ணு முன்னாடி நதி இருக்குன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு தாங்க குடிக்க முடியும்? சொல்லுங்க, ஒரு பக்கெட் குடிக்க முடியுமா? அப்படி குடிக்க முடியாதுலங்க. உங்க தாகம் தீருகிற வரைக்கும் குடிப்பீங்க. இவ்ளோ பெரிய அண்டால பிரியாணி இருக்குங்க, எவ்வளவு சாப்பிட முடியும் சொல்லுங்க? வயிறு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் முடியும். சும்மா சொல்லாதீங்க, வீட்டுக்காரர் வயிறு இவ்ளோ பெருசா இருக்குங்க. எதுக்கு அவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க அவ்வளவு ருசியா சமைச்சு போட்டா அத சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு, ஆமாவா இல்லையா? நான் கேக்குறேன், எவ்வளவு சாப்பிடலாம்? இத்தினூண்டு வயிறு, அதை விட அதிகமா சாப்பிட முடியுமா? முடியாது. நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, அரை ஜான் தான் வயிறு, அவ்வளவுதான் சாப்பிட முடியும். படுத்தால் ஒரு 6 அடி கட்டில் மேலதான் படுக்கிறோம். அதை காட்டிலும் நிறைய பணம் இருக்கு அப்படிங்கறதுனால, அதோ அங்கிருந்து இது வரைக்கும் ஒரு கட்டில கட்ட முடியுமா? சான்ஸே இல்லைங்க. அதாவது நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய பில்டிங் ஒன்ன கட்ட முடியும். ஆனால் எவ்வளவு பெரிய ரூம்ல இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய கட்டில படுக்க முடியும்? எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாலும் சரி, அந்த வீட்டுல ஒரு ரூம்ல தான் படுக்க முடியும். எல்லா ரூம்லயும் படுக்க முடியுமா? படுப்பீங்களா? 10 பெட்ரூம் வீடு வேணும், என்னங்க செய்வீங்க அதுல? 10 பெட்ரூம் வீட்டை கட்டினாலும் நீங்க எதுலங்க படுப்பீங்க? நீங்க ஒரு ரூம்ல தான். எவ்வளவு படுக்க முடியும்? 6 அடி கட்டில் மேலதான் படுக்க முடியும். சாப்பிடுறது மாத்திரம் கேளுங்க, அரை ஜா வயித்துக்கு தான், அவ்வளவுதான் நிரப்ப முடியும். நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் 6 அடியில இருக்கிற குழிக்குள்ள வச்சிருவாங்க, அவ்வளவுதான். இதாங்க லைஃப். சகோதரனே சகோதரியே, உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஆரோக்கியத்துடனே, அன்பு நிறைந்த குடும்பத்துடனே, கொண்டிருக்கிறவைகளிலே திருப்தியுடனே நீ வாழ்வாய் என்றால் அதைக் காட்டிலும் பெரிய பாக்கியம் வேறொன்றும் இல்லவே இல்லை. எனவே தேவனுக்கு முன்பாக வந்து திருப்தியை வெளிப்படுத்து, முழுமையான திருப்தியை வெளிப்படுத்து. தேவன் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மிக மேன்மையான செய்தியை எங்களுக்கு தந்ததற்காக அப்பா உமக்கு நன்றி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். என்னவோ ஒரு போராட்டம், எதுக்கோ இந்த ஆர்ப்பாட்டம், இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். எவைகளை சம்பாதிக்க ஆசைப்படுகின்றோமோ, எதை சாதிக்க ஆசைப்படுகின்றோமோ, எதுக்காக இவ்வளவு ஆர்வமா இருக்கிறோமோ, எதுக்கு இவ்வளவு போராட்டம் என்றால், எதுக்கு தவிக்கின்றோமோ, எது வேண்டுமென்று நாங்கள் ஆசைப்படுகின்றோமோ, ஐயா அதை எங்களால் எடுத்துட்டு போக முடியாதல்ல. அது எங்களோடு வராதே. அதை நாங்கள் விட்டு விலகியாகணுமே. ஒன்னுத்தையும் எடுத்துட்டு போக முடியாதே. எதை நாங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியாதோ அதுக்காக எதுக்கு ஆண்டவர் நாங்கள் இந்த பூமியில தவிக்கணும்? மன்னிங்க ஐயா. அது இல்ல, இது இல்ல,
எங்களுக்கு அது இல்ல இது இல்லன்னு சொல்லி ஒரு நாளும் அந்த வார்த்தை எங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. அப்பா, இருக்கின்றவைகளிலேயே திருப்தியாக வாழ உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.